சார். அனைவருக்கும் காலை வணக்கம். மகாவதார் குழுவுக்கு என்னுடைய பணிவான, அன்பான, இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிதாமகா குருஜி பத்ரிஜிக்கு அவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நமஸ்காரம். மகாவதார் குழு தலைவர் ரங்கநாதன் சார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு மிகவும் நன்றியுடன் நமஸ்காரம். அனைவருக்கும் இப்பொழுது ஆன்மீக சேவையே அழியாத சேவை என்ற பத்ரிஜியின் கருத்தை கூறும் புத்தகத்தை வாசிக்க வந்துள்ளேன். நன்றி. நன்றி ஐயா, அருமையாக எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். இப்பொழுது போன தடவை சேவையை பற்றி சொன்னேன். அந்த சேவையில் 2 வகை உள்ளது. ஒன்று பௌதிக சேவை, இன்னொன்று ஆன்மீக சேவை. பௌதிக சேவை என்பது நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டே செய்கின்ற காரியங்களை குறிப்பது. அதை கர்மா என்று கூட சொல்வார்கள். போன வாட்டி ஒரு மாஸ்டர் கேட்டார், கர்மான்னா அது என்ன? நாம் அன்றாடம் செய்யும் வேலைகள் எல்லாம் கர்மா வகையை சேர்ந்தது. அதை அந்த கர்மானா என்னவோ நினைச்சுக்கின்னு பயப்பட வேண்டாம். கர்மானா நம்ம செய்யற வேலைங்களைத்தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையில குறிக்கிறாங்க. அந்த கர்ம யோகத்தை முதல்ல சொல்றாங்க. இந்த யோக பரம்பரான்ற ஒரு புத்தகத்துல எப்படி விளக்குறாங்கன்னா, பௌதிகத்துல இந்த கர்ம யோகம் 4 ஸ்டேஜா பார்க்கப்படுது. அதுல முதல் ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, விலங்குகள் எல்லாம் கொல்லாதே, யாரையும் இம்சை பண்ணாதே, யாரையும் வெறுக்காதே, யாரையும் அடிக்காதே, துன்புறுத்தாதேன்னு நம்ம செய்யற தீங்கான செயல்கள் எல்லாம் விவரித்து அதை எதையும் செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறது அந்த முதல் அத்தியாயம். 2வது ஸ்டேஜ் என்ன என்றால், நல்லதையே செய், நல்லதையே நினை, நல்லதையே அந்த விலங்கினங்களை அன்பா பராமரி, அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி சப்போர்ட் பண்ணு. இன்னும் சொல்ல போனா தாவரங்களையும் நீங்க பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரிடம் அன்பாக பழகணும். இந்த தியானத்தை பத்தி எல்லாம் சொல்லணும். அது 2வது. 3வது என்ன என்றா, நல்லது செய்யாட்டாலும் கெட்டது செய்யக்கூடாது முதல் அத்தியாயம். ராணிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் 2வது அத்தியாயம். நல்ல கர்மாக்களையே செய்ய வேண்டும் என்பது 3வது அத்தியாயம். அதாவது பலனை எதிர்பார்க்க கூடாது. நீங்க ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, அது ஒரு நல்ல கர்மா. அதுக்கு பலனை எதிர்பார்க்க கூடாது. அவங்க உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, அந்த மாதிரி எத்தையும் நினைக்காம செய்யணும் அப்படின்னு. அடுத்தது 4வது தான் முக்கியமானது. நான் என்ற ஈகோ இல்லாமையே நீங்க இந்த வேலைங்களை செய்யணும். அப்பத்தான் இந்த கர்மயோகம் முடிவாகி ஒரு மனுஷனுக்கு ஞான யோகம் உருவாகுது. அப்பத்தான் அவனால மேற்கொண்டு இந்த தியானத்திலையும் மற்றவங்களுக்கு சேவை செய்வது என்பதிலையும் முன்னுக்கு வர முடியும். அந்த ஞான யோகத்துல 3 வகை. அதாவது சேவையில் பிரவேசிப்பவர்கள், சேவையை ஊடாடி செய்பவர்கள், அடுத்தது உலக நலத்துக்காக பாடுபடும் சேவை சக்கரவர்த்தி என்று சொல்பவர். காந்திஜி, தெரசா போன்றவர்கள் எல்லாம் அந்த லிஸ்ட்ல வராங்க. அதாவது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு செய்யறது ஒரு சேவைன்னு சொல்லக்கூடாது சொன்னேன் இல்லையா போன அத்தியாயத்தில். தர்மம் அது. அதையும் மீறி மற்றவங்களுக்கு அவங்க நலத்தை எதிர்பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் தான் சிறந்த சேவை. அத பத்ரிஜி நான் செஞ்சிருக்கேன்னு பெருமையா சொல்லிக்கிறேன். அத அடுத்த அத்தியாயத்தை சொல்றேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த சேவையை செய்யும்போது வீட்டுல அந்த 3 சேவையை எப்படின்னு அதையும் விவரிக்கிறார். முதல் சேவை பிரவேசிக்கிறதுன்னா, நம்ம எப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கின்னு நம்ம கர்மாக்கள் டெய்லி காலையில எழுந்துக்கிறது, காலை கடன்களை முடிக்கிறது, அப்புறம் சாப்பிடுறது, குளிக்கிறது, இந்த பூஜை பண்றது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வெளியே போறோம். போய் நம்ம பொருளீட்டுறதுக்காக வேலை செஞ்சு பொருளீட்டிட்டு வரோம். வீட்டு வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி சொல்றதெல்லாம் குடும்ப தர்மத்தை சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுக்கின்னு இருக்கோம். செஞ்சுட்டு மேற்கொண்டு நம்ம குடும்பத்துக்கும் தேவையானதை செஞ்சுட்டு அவங்க நலனெல்லாம் பார்த்துட்டு அது போக மீறி இருக்கிற டைம்ல தான் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுன்றத ஏதோ ஒருத்தருக்கு ஒண்ணு படிச்சு காட்டுறது, ஏதாவது ஒண்ணு வாங்கியாந்து கொடுக்க சொல்றாங்க கொடுக்கறது, ஏதாவது ஒண்ணு பேப்பரை படிச்சு எனக்கு கண்ணு தெரியாதவங்களதான் நியூஸ் சொல்லுப்பா அப்படின்றது, இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கொடு, தமிழ் கத்துக்கொடு, ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. அது நம்ம செய்யறது அந்த வகையில செய்யறோம். 2வது வகைன்றது என்னன்னா, அதே இதான் விவரிக்கிறாரு. 2வது வகையில அந்த மாதிரி குடும்ப தர்மங்களை பார்த்துக்கணும். அப்புறம் மத்தவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சுகங்கள், அதாவது அவர் பத்ரிஜி சீட்டாடுவார்.
அந்த சீட்டாடுறத சொல்றாரு. அந்த சீட்டாடுறது, சினிமாவுக்கு போறது, டிவி பாக்குறது, இந்த மாதிரி இது டிவியில இந்த கிரிக்கெட் இதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி வேற ஏதோ கேளிக்கை வகைகள் நம்ம போகங்கள்ன்றார். அதெல்லாம் பார்த்துக்கிறத டைமை வேஸ்ட் பண்றத விட்டுடு. அதையும் நீ மத்தவங்களுக்கு செலவு செய். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட நட்பு பாராட்டு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு. படிக்க வைக்கிறியா படிக்க வை. வேற ஏதாவது கேக்குறாங்களா அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் இதை வாங்கியாந்து கொடு. எனக்கு இதை கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கின்னு போ. எனக்கு கொஞ்சம் மருந்து வாங்கியாந்து கொடுன்னு இப்படி இயலாதவங்க அவங்களால முடிஞ்ச பசியோட இருக்கவங்க ஏதோ ஒரு நாள் கேட்டா வாங்கி கொடுக்கலாம். எப்பயும் அது வாங்கி கொடுக்கறது தவறு. அதை பத்தி சொல்றாரு. விவேகானந்தர் சொல்றாரு அவர்கிட்ட ஒருத்தர் வந்து ஆன்ம ஞானம்னா என்ன, கொஞ்சம் எங்களுக்கு அதை விளக்குங்க அப்படின்னு. மத்தவன் பசி எடுத்தா அவனுக்கு சாப்பாடு போடுறல, முதல்ல அதை நிறுத்து. அது வந்து ஒரு பெரிய தவறு. அவனுக்கு ஒரு தடவை வாங்கி கொடுத்தா அடுத்த தடவை சாயங்காலம் வரைக்கும் அந்த பசி தீர்ந்து போய் அவன் இருப்பான். மறுபடியும் சாயங்காலம் பசி எடுக்குமே, அப்ப உங்ககிட்ட வந்து நின்னா அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதானே உன் வேலை. இன்னொருத்தன் வந்து எனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் இருக்கு, எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்ல அப்படின்னு கேட்டான்னா அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அதை போட்டு இது பண்ணுவான். 4வது வருஷம் கிழிஞ்சு விட்ட வந்து நிற்பான். அவனுக்கு துணி வாங்கி கொடுக்கறது அவன் வேலை. அதுவா உன்னுடைய வேலை இல்லையே. நீ அவனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு விவேகானந்தர் விளக்குறாருன்ட்டு பத்ரிஜி சொல்றாரு. என்னன்னா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஆன்ம ஞானத்தை கூட அவனுக்கு, அதாவது தியானத்தை கத்து கொடுத்து எது உண்மையான சேவைன்றத காட்டுறாரு. அதை செஞ்சு கொடுத்தியா அவன் அது மூலமா முன்னேறணும். அவன் வாழ்க்கைக்கு தேவையானதை அவனே பார்த்துக்கணும். அவன் கால்ல சுருக்கமா சொன்னா அவனே நிக்கணும். அதுக்கு வழியை செஞ்சு கொடு. அதுதான் உண்மையான சேவை, அழியாத சேவை அப்படின்றாராம். அதைத்தான் நாம செய்யணும் அப்படின்றாரு பத்ரிஜி. அவர் செஞ்சாராம். அவர் வந்து முதல்ல எல்லாம் அவங்க குடும்பத்துல அவ்வளோ இந்த சேவையை பத்தி தெரியாட்டாலும் அவங்க எல்லாம் தன்னைரியமா அந்த சேவையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்பா வந்து எல்லாருக்கும் ஒத்தாசப்படின்னு தான் ஆபீஸ்ல போய் வேலை செய்வாரு. அம்மாவும் அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச உடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தையல் கத்து கொடுக்குறது, இந்த பசங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்குறது, கோலம் போட கத்து கொடுக்கறது, சித்திரம் வரைய கத்து கொடுக்குறது, இப்படி அவங்களால முடிஞ்ச காரியம் ஹிந்தி கத்து கொடுக்கறது, குஜராத்தி கத்து கொடுக்குறது, இப்படின்னு அவங்க பாஷையெல்லாம் தெரிஞ்ச பாஷையெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கத்து கொடுப்பாங்களாம். நானும் என்னால எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் கத்து கொடுப்பேன். இந்த சான்ஸ்கிரிட் தெரியும், சான்ஸ்கிரிட் கத்து அதுவா என் வேலை அப்படின்றாரு பத்ரிஜி. இன்னும் சொல்ல போனா ஆந்திராவுல முனிசிபாலிட்டி பெரிய பெரிய ரோடுங்கள்லாம் அங்க பெருக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நானும் போய் பொது நலமா பொது பண்ணிட்டு என்னுடைய வேலையை செய்யலாம். அதுக்காக நான் பிறந்திருக்கேன். அதுக்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆங்கிலம் கத்து கொடுப்பாங்க, சித்திரம் கத்து கொடுப்பாங்க, பாடம் கத்து கொடுப்பாங்க, ஆடை கத்து கொடுப்பாங்க. அதுக்கு தேவையானவங்க இருக்கிறதுனால நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய பிறப்புடைய நோக்கம் எனக்கு தெரியும். எனக்கு ஆன்ம ஞானம் நிறைய இருக்குது, மத்தவங்களுக்கு அவ்வளவு இல்லை. அப்ப என்கிட்ட இருக்கிறது அபரிமிதமான மத்தவங்களுக்கு தெரியாத ஞானத்தை தானே நான் கத்து கொடுக்கறது அவசியம். நான் அதைத்தான் செய்யறேன், அதைத்தான் செஞ்சேன். நான் அதை கத்து கொடுக்கறது மூலமா எனக்கு மனசு திருப்தியும் ஏற்பட்டது. எப்படின்னா, அது நாள் வரைக்கும் திருப்தி இல்லாம வாழ்க்கை வாழ்ந்தவ 76ஆம் வருஷம் 1976ஆம் வருஷம் கோரமண்டல் கம்பெனியில வேலை செஞ்சிருந்தாராம். அங்க ஒருத்தர் மூலமா அதை தியானத்தை கத்துக்கணும், அதை செய்ய ஆரம்பிச்சு மத்தவங்களுக்கும் கத்து கொடுத்தாராம். அந்த அதுல கொஞ்சம் திருப்தி வந்தா அந்த முழு திருப்தி அடைக்க 92ஆம் வருஷம் 1992ஆம் வருஷம் வேலையை விட்டுட்டு முழு மூச்சா 24x7 வாரம் முழுக்க, நாள் முழுக்க, ஆயுசு முழுக்க எல்லா நேரமும் தியான பிரச்சாரத்துல அவர் ஈடுபட்டாராம். அவர் அப்போ தன்னை சொல்லுகிறார், சேவை சக்கரவர்த்தியா மாறிட்டேன். சேவை அந்த மாதிரி முழுசா செய்யறவங்களுக்கு பேரு சேவை சக்கரவர்த்தி என்று ஆன்மீகத்துல சொல்லுவாங்களாம். என்னோட ஸ்ரீ சந்திரசேகர சர்மான்றவரும் ஸ்ரீ இந்த டி சிவபிரசாத்ன்றவரும் சாய் ரெட்டின்றவரும் இப்படி பல மாஸ்டருங்க வந்து இணைஞ்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. தானா வந்து நான் செய்யறத பார்த்துட்டு அவங்களும் என் ஃப்ரெண்டுங்களா ஆயிட்டாங்க. அவங்க குடும்ப தர்மத்தை அவங்களும் பார்த்துக்கின்னு, ஆனா போக தர்மத்தை ஒண்ணு கூட அவங்க அனுபவிக்கிறீங்க. நான் எதுவும் சொல்லல, அவங்களாவே அதெல்லாம் நான் செய்யறத பார்த்து அவங்க கத்துக்குன்னு அவங்கள விட்டுட்டு என் கூட முழு மூச்சை இறங்கி செஞ்சாங்க. அவங்கள மாதிரி நிறைய பேர் செஞ்சாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்படித்தான் இருக்கணும் ஒரு வாழ்க்கையில. கல்யாண வாழ்க்கை வந்து புருஷன் பொண்டாட்டின்னு வாழறது வாழ்க்கையில சரோஜினி நாயுடு மாதிரி, நேருஜி மாதிரி,
மகாவதார் பாபாஜி மாதிரி இவங்களெல்லாம் மாதிரி நம்ம இந்த ஒரு உலக நலத்துக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் எனக்கு முழு மன திருப்தியை தந்தது. அப்ப நான் அதை தானே செய்யணும். நான் அதைத்தான் செஞ்சுக்கின்னு வந்தேன். அதே மீறி மத்தவங்களுக்கு செய்யறது அவங்களுக்கு செய்யறதுன்னு போனோம்னா நாம அதுல சிக்கின்னு மாட்டிக்கின்னு உழல்றதுக்கு நம்ம வரலன்றதை தெரிஞ்சுக்கின்னு தேவையில்லாத நம்ம செய்யக்கூடாது கையில எடுத்து. இத சுவாமி ராமான்னு ஒரு பெரிய யோகீஸ்வரர் இருந்தார். அவர் சொல்றாரு, அவர் முதல்ல இதுல தியானத்துக்கு காட்டத்துக்குள்ள நுழைஞ்ச போது ஒரு குரு கிட்ட கத்திருந்த போது அவர் சொன்னானா, நீ சுதந்திர போராட்டத்துல போகணும்னு நினைக்கிற அதை விட்டுடு. அது குழந்தை ஆத்மாக்கள் செய்யற வேலை. நீ உன்னதமான சேவை செய்ய வந்த ஆத்மா நீ. உன் பிறப்புடைய அருமை உனக்கு தெரியல. நீ அதுக்காக வந்துட்டு இதுல எல்லாம் போய் ஈடுபடக்கூடாதப்பா. நீ செய்ய வேண்டியது தியானம் செஞ்சு நீ கத்துக்கின தியானத்தை மத்தவங்களுக்கு கத்து கொடுத்து தியான பிரச்சாரம் செய்யணும். அதுதான் முழுமையான ஆன்மீக சேவை. நல்லா கவனிச்சுப்பார். உலகத்துல கிருஷ்ணனுக்கு, புத்தருக்கு, இயேசுவுக்கு இவங்களுக்கெல்லாம் கோவில் இருக்குதே ஒழிய எல்லாருக்கும் காந்திக்கு இருக்கா, தெரசாவுக்கு இருக்கா, மார்ட்டின் லூதர் கிங்குக்கு இருக்கா, நெல்சன் மாண்டலாவுக்கு இருக்கா? இவங்க எல்லாமும் சேவை செஞ்சாங்க. அவங்க செஞ்சது சரீர சேவை. அது மனுஷ பிறவிக்கு உரியதுல சரீரத்துக்கு செய்ய வேண்டியது சரீர சேவை. அது இந்த கணக்குல வராது. எல்லாருக்கும் செய்யறதுன்றது அந்த ஆன்மாவுக்கு. நாம யார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நாம ஆன்மா, நம்ம சரீரம் இல்லை. அப்ப நமக்குத்தானே நம்ம சேவை செய்யணும். அந்த ஆத்மாவுக்கு தானே சேவை செய்யணும். அந்த ஆன்மீக சேவையைத்தான் நம்ம கையில எடுக்கணும். அத்தை செய்யுங்க. அதுல திருப்தியா வாழுங்க. அதை மத்தவங்களுக்கும் கத்து கொடுத்து அவங்களையும் திருப்தியாக வாழ வையுங்க. அதுதான் உண்மையான சேவை. பிறருக்கு பணம் வாங்காம தன்னலம் இல்லாம செய்யற சேவை நல்ல சேவை. அதுலயும் அவங்களுக்கு இந்த தியானத்தை கத்து கொடுக்குற தியான வித்யாவை கத்து கொடுக்குற அந்த தியான சேவை இருக்கு. அதுதான் அழியாத ஆன்மீக சேவை என்று பத்ரிஜி நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். அடிச்சு சொல்றார். அதுதான் முக்கியமானது. அத்தை செய்யுங்க. நீங்க ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சேவை இல்லை, அது உதவி. முதல்ல அதுக்கெல்லாம் அர்த்தம் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. எது சேவை, எது சேவையின்றி செய்யற மத்த விஷயங்க. அது தப்புன்னு சொல்லல. சேவைன்ற கணக்குல எடுத்துக்கணும் வந்து செய்யாதீங்க. சேவைதான் முக்கியமான விஷயம். அதை செய்யுங்க. காலம் போன்றது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அதுக்குதான் நமக்குள்ளேயே கடவுள் இருக்காருன்றதை தெரிஞ்சு பூஜையெல்லாம் பண்ற நாளையே வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த உண்மையான கடவுள் எதுன்னு தெரிஞ்சுக்க அந்த ஆன்மாவுக்கு சேவை செய்யுங்க. நீங்க பசி எடுத்தா வயிற்றுக்கு சாதம் போடுறீங்க, சாப்பிடுறீங்க. ஆன்மாவுக்கு பசி எடுக்குது. அதுக்கு என்ன உணவு? தியானம்தான் உணவு. அந்த தியானத்தை கொடுங்க. அது எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? அது உங்களை எவ்வளவு வாழ்த்தி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்கும் தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க ஈடுபடணும். இந்த மாதிரி இந்த 4 ஸ்டேஜை தாண்டி ஞான யோகத்தை தாண்டி அதுலயே 3 நிலைகளை தாண்டி ஒரு மனுஷன் முழுமையான வாழ்க்கையை வாழும்போது அவன் தாங்க தேவன். அவன்தான் கடவுள். அவன்தான் மகா ஆத்மா. மகாத்மா என்று காந்தி தன்னை சொல்வதை உணர்ந்து தான் பூலோகத்துல மத்தவங்களுக்கு அந்த ராம ஜபம் அந்த பிரேயர் இதெல்லாம் கத்து கொடுத்து அதுல வாழ்ந்து தேவலோகத்துக்கு உயிர் விட்ட பிறகு போன போது அங்கதான் அவருக்கு தெரிஞ்சது சரிய சேவை சேவையாகாது. ஆன்மா நாமே புத்தருடைய வழியில போகாம இந்த மாதிரி வழியில போகணும்ட்டு அங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாராம் காந்திஜி. வேதனைப்பட்டாராம். நாம ஏன் நம்ம செஞ்சது அத்தனையும் இப்ப வீணா போச்சு. இதுக்காக ஒரு பிறப்பெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. என் வாழ்க்கையை வீணடித்து விட்டேனே என்று வருந்தி அதற்காக அங்கு கேட்டுக்கொண்டு இங்கு தியானத்தை கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதே இந்தியாவுல பூமியில பிறந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அதே மாதிரி அன்னை தெரசாவும் பிறந்திருக்காங்க. அவங்க எங்க வாழறாங்க இந்தியாவுலன்னு எனக்கு தெரியும். அவங்க இந்த சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். நீங்களும் அந்த போல காலத்தை வீணாக்காம காலத்தை பொன் போன்று கருதி தியான சேவையில ஈடுபடுங்க. மக்களே, மக்களா மாறாதீங்க, மக்களா வாழுங்க. மக்கள்லயும் மாண்புமிக்க மக்களா மாறுங்க. கிருஷ்ணர் அப்படிதான் அந்த 16,000 பேருக்கு கத்து கொடுத்தாரு. அதை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கோபி ஜன பிரவேஷ்டை அப்படின்னா. கோபி ஜனம்னா தான் இந்திரியத்தை வீணா செலவு பண்ணாம நல்ல நிலையில கண்ட்ரோலா வச்சிருந்து
எது தேவையோ அதுக்கு போய் நாம தியானம் செஞ்சு அந்த உயிர்களுக்கு ஒத்தாசை பண்றவன் தான் கோபிஜனம்னு சொல்றோம். அவன் கிருஷ்ணரை நோக்கி போறான். கிருஷ்ணர் உயர்ந்த யோகேஸ்வரர். அவர்கிட்ட யோகம் கத்துக்குன்னு தம் பிறவிய இதுல கொண்டு போய் அந்த மகாத்மா அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறவன் தான் கோபிஜனம். அவன் போற இடம் தான் இந்த பிரவேஷ்டைன்ற இடம். அவனுக்கு கத்து கொடுக்குறாரு அங்க கிருஷ்ணர் எல்லாத்தையும். 16,000 பேரை போன ஜென்மத்துல மௌன தியானம் கத்து கொடுத்து அதுல முன்னேற்றி அவங்கள முனிவரா மாத்தினார். இந்த ஜென்மத்துக்கு வரவழைச்சு கோபிகாஸ்திரிகளா மாத்தி அவங்களுக்கு மறுபடியும் மரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரத்துக்கு அடியில உட்கார வச்சு தியானம் கத்து கொடுத்து தியான வித்தியா கத்து கொடுத்து அவங்கள ரிஷிகளா மாத்தி மேல் உலகத்துக்கு மேல் நிலையில கொண்டு போய் வச்சார். இது ஒரு சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய செயல் அல்ல. ஒரு மகாத்மா யோகீஸ்வரரால் தான் செய்ய முடியும். அழியாத ஆன்மீக சேவையை செய்த கிருஷ்ணன் என்னைக்கும் இந்த உலகத்துல அழியாத நிலையை அடைந்தார். இந்த மாதிரி ஒரு நிலை தான் உண்மையான சேவை அடைய வேண்டிய விஷயம். அந்த சேவை அவரை பார்த்து நாமளும் கத்துக்கணும். நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு பேருக்கு நான் கத்து கொடுத்துக்கினே வந்திருக்கேன். இதுக்கு எத்தனை புத்தகம் படித்தேன் தெரியுமா? அது மூலமாவும் நான் நல்ல நிலைகளை தெரிஞ்சு கொண்டேன். உலகத்துல எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது. லோக்சங் ராம்பான்ற மாஸ்டர் தான் அவருக்கு யூ ஃபார் எவர்ன்ற ஆங்கிலத்தை பக்கு அது தமிழ்ல என்றென்றும் நீயே என்று மொழிபெயர்த்து அதை நம்ம பிஎம்சியில பிடிஎஃப் கொடுத்துன்னு இருக்காங்க. அதையும் வாங்கி படிக்கலாம். அதை படிச்சுதான் நான் என்லைட்மெண்ட் ஆகி மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல ஈடுபாடு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதில் ஈடுபட்டேன். அதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். என் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுகொண்டு கழித்து கொண்டிருக்கிறேன். இன்றும் நான் அது மூலமா என் நட்பு வட்டம் எவ்வளவு பெருசாயிடுச்சு தெரியுமா? நட்பு உலகத்திலேயே மிக உயர்ந்தமான விஷயம் என்று மெய்மறந்து சொல்கிறார் நட்பை பற்றி பத்ரிஜி. அந்த நட்பு எனக்கு இந்த தியானம் எத்தனை பேர்கிட்ட கொடுத்து என் நட்பு வளையத்தை பெருசாக்கி தெரியுமா? இன்னைக்கு கூட நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு அவர் வீட்டுல சாப்பாடை பத்திய கவலையே இல்லாம இருப்பேன். அவங்க சாப்பாடு போட்டு, ஏன்னா அவங்க சாப்பாடு போடுவாங்க, நான் தேடி போகல. அவங்க என்ன அன்பால நான் கத்து கொடுத்த தியானத்தினால அவங்க அதனால அடைஞ்ச மேன்மையுடைய ஒரு நன்றி உணர்வால எனக்கு அவங்க செய்யறாங்க. இன்னும் ஒரு வருஷம் ஒருத்தர் வீட்லயே தங்கவும் எனக்கு உரிமை இருக்குது. அவங்க கூப்பிடுவாங்க. இப்படி இதெல்லாம் எது எனக்கு வாரி வழங்குச்சு? இந்த நட்பு வட்டத்தை எனக்கு யார் தந்தது? அந்த தியானம் தந்தது. அந்த தியானம் தான் எனக்கு தெரியும். எனக்கு நீங்க எது கேட்டாலும் தெரியாது. நீங்க உங்க பர்சனலா எத்தனையோ கஷ்டத்தைப்பட்டிருப்பீங்க. நோய் வந்திருக்கும், அடுத்தவங்க கூட பிரச்சனை வந்திருக்கும், பண பிரச்சனை வந்திருக்கும், உறவு பிரச்சனை வந்திருக்கும், வேலையில பிரச்சனை வந்திருக்கும். அது இல்லாம இந்த உலகத்து பிரச்சனைங்க பஞ்சம் எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு. அவ்வளத்தையும் விட்டுடுங்க. நீங்க அது அத்தனையும் தீர்றதுக்கு ஒரே வழி நான் சொல்லி கொடுக்குறேன்றார் பத்ரிஜி. தியானம். தியானம் கற்றுக்கொண்டால் ஞானம். ஞானத்தால நீங்க ஆன்மீக அழியாத ஆன்மீக சேவையை செஞ்சு அந்த பூர்ணாத்மாவா மாறுவீங்க. அதைத்தான் நீங்க செய்யணும். அதை செய்யுங்க தோழங்களே. அதுக்கு நீங்க எந்த காசும் செலவு பண்ண வேணாம். நீங்க செய்ய வேண்டியது அந்த சரீரத்தால செய்ய வேண்டிய சேவை. உங்க சரீரத்தால மத்தவங்களுக்கு நீங்க ஆன்மீக சேவையை செய்யணும். ஆன்மாவுக்குரிய சேவை ஆன்மீக சேவை. அதை கற்றுக்கொள்ளுங்க. அதை மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க. நான் இதுக்குள்ள நுழைஞ்ச உடனே பிரமிட் மாஸ்டர்களா எவ்வளவு அன்பாக உபதேசிச்சார்கள் தெரியுமா? அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த பிரமிட்டுக்குள்ள இருந்தது நான் கத்து கொடுத்த பிறகு இன்னைக்கும் பாருங்க, பிரமிட் ஆன்மீக மன்ற மாஸ்டர்கள் எல்லாம் இந்த ஆன்மீக சேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மீதி சேவைக்கு எல்லாம் அடுத்த இடத்தை தான் தருவாங்க. ஒருத்தருடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வலிமை அந்த தியானத்திற்கு மட்டும்தான் உண்டு. அந்த தியானத்தினால நமக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் என்னென்ன தெரியுமா? அந்த காஸ்மிக் ரேஸ் நம்ம தலையில பிரம்மரந்தரம்னு இந்த இடத்த சொல்லுவோம். குழந்தையா இருக்கும்போது அது ஓப்பன் ஆயிருக்கும். அந்த இடத்துல குழந்தைய குளிக்க வச்சாங்கன்னா பாருங்க, அங்க அழுத்தி தேய்க்க மாட்டாங்க. துணியால கூட அப்படி ஒத்தி தான் எடுப்பாங்க. அழுத்த மாட்டாங்க. அவ்வளோ உண்மையான இடம் அது. அப்படிப்பட்ட இடம் நம்ம வளர வளர அந்த தோல் கெட்டியாகி அங்க ஒரு எலும்புகள்லாம் நல்ல முரட்டு எலும்புகளாயி அந்த இடத்த காப்பாத்துது. தியானத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகி அது வழியா வெளியே இருக்க அந்த பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் ரேஸ்னாங்க. அது வழியா நம்ம உடம்பு பூரா இந்த 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அதுல உடம்பு பூரா பாஞ்சு உடம்புல இருக்கிற பிளாக்கேஜுங்களை ரிமூவ் பண்ணுது.
அங்கங்க இந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் அந்த பிளாக்கேஜ் இருக்கும். அது எல்லாத்தையும் அது போய் பாயும்போது எப்படி சாக்கடையில ஒரு ட்ரைனேஜ் அடைப்பை எடுக்கிறோமா கம்பி போட்டு குத்தி, அப்ப அந்த அடைப்பு போன உடனே என்ன ஆகுது, தட தட தடன்னு தண்ணி பாயுது. அது மாதிரி அந்த ரேஸுங்க உடம்பு பூரா தங்கு தடை இல்லாம பாய்ஞ்சி நமக்கு சக்தியை கொடுக்குது. முதல்ல பாயுது, பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுது, சக்தியை தருது. அது மூலமா மனுஷன் பெரிய ஆத்மாவா மாறுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதன் மூலமா அவன் தன்னுடைய சக்தியை அவன் உணர முடியுது. டிஎன்ஏ எல்லாம் அற்புதமா வேலை செய்யுது. அப்புறம் என்ன, அவன் தாங்க தேவன்றத உணர்ந்துக்கணும். அவன் தான் கடவுள். கடவுள் தான் நாம தெரிஞ்சுங்க. அவன் தன்னைத்தானே கும்பிட்டுக்குன்னு தனக்குள்ளேயே ஆனந்தத்தை தேடுகிறான். கடவுள் நமக்குள் கடந்து அந்த ஞானத்தை நாம் பெற்று அன்போடு, அறிவோடு, ஆனந்தத்தோடு வாழ வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று பத்திரிஜி நமக்கு காட்டிவிட்டு போயிருக்கிறார். பத்திரிஜி எங்கேயோ போய்விடவில்லை. அவர் அவர் சொல்றாரு, நான் இருக்கும்போது ஒரு எல்லை கட்டிய அளவுல தான் என்னால வேலை செய்ய முடிஞ்சது. உடம்பு அளவுல எவ்வளவு செய்யணும்ன்றதுக்குதான் அதுதான் செய்ய முடிஞ்சது. உயிரை விட்ட பிறகு இந்த உலகம் முழுக்க நான் என்னுடைய ஆன்மா பரவி நிற்கிறது. எல்லாருக்கும் தேவையான ஒத்தாசையை தேவையான அளவில் நான் அவர்கள் கூப்பிடாமலேயே நான் போய் செய்கிறேன். இது எவ்வளவு எனக்கு இப்ப சந்தோஷம் தெரியுமான்ற. அப்ப பாருங்க, நீங்க பத்ரிஜியை நினைச்சீங்களன்னா உங்களுக்குள்ள பத்ரிஜி வர்றத நீங்க ஏதோ ஒரு விதத்துல உணர்வீங்க. மகாவதார் பாபாஜியும் இதைத்தான் சொல்றாரு. இவங்கெல்லாம் மகா ஆத்மாக்கள், பூர்ண ஆத்மாக்கள். இவர்களுடைய வழியில் நாம் போவதுதான் நமக்கு இந்த பிறப்பு காட்டும் ஒரு ஒரு நோக்கம். பிறப்புடைய நோக்கம் தெரியாமல் நாம் வாழறது சரியில்லை தோழர்களே. Friends, உங்களுக்கு இதை சொல்லுவதற்காகவே ஒரு பிறவியை எனக்கு கொடுத்த அந்த பகவானுக்கு, எனக்குள் இருக்கும் பகவானுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதைத்தான் நீங்க உங்களுக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் இனிமே வாழும் நிமிஷங்கள் எல்லாத்தையும் நாம தியான நிமிஷங்களா மாத்தி மற்றவங்களுக்கு அந்த தியான சேவை செஞ்சு அந்த அழியாத சேவையில் ஈடுபட்ட ஆட்களாக நீங்க மாற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர்களே. அனைவரும் தியானம் செய்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி.